have abused what belongs to him, and because of which we are in debt of that sin, and that begins to increase in our accounts. நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவற்றை அவர் எந்த நோக்கத்திற்காக அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு கட்டளை தந்தாரோ அதற்கு எதிராக தவறாக நாம் பயன்படுத்தும் போது நாம் கடன்பட்டவர்கள் ஆகிவிடுகிறோம். In our relationship, supposing I take from him 10,000 rupees, I borrowed from him 10,000, I am in debt of his. இந்த உலக வழக்கில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஆள்கிட்ட நீங்கள் 10,000 ரூபா கடன் வாங்கினீங்கன்னா கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், அந்த 10,000 திருப்பி கொடுக்கணும். நாம் கடன்பட்டவர் ஆகிவிடுகிறோம். He has bought something of my product and that product is totally bad, and he says give me back the money, and I don't give him, again I am in debt of him. Are you following? கடன் வாங்கினா நம்ம கடனாளி ஆகிவிடுகிறோம், சரிதானா? அதே நேரத்தில் நான் 10,000 ரூபா கொடுத்து அவர்கிட்ட ஒரு பொருளை வாங்கியிருக்கேன், அது ஒரு பிரயோஜனம் இல்லாத பொருள். அதனால் நான் சொல்கிறேன், இந்த பாரு என்னை ஏமாற்றிட்டேன், இந்த பொருளை எடுத்துக்க, என் காசை திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறேன். அவர் வந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவர் கடன்பட்டவர் ஆகிவிடுகிறார். But the 10,000 that he has, is it his or the master's? ஆனால் ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கிடணும், இந்த பணம் இவருக்கு எங்கேருந்து வந்தது? இவர் பிறக்கும்போது கொண்டு வந்தார கையில்? அங்கே யார் கொடுத்தது? நம்முடைய எஜமான் கொடுத்தது. The service that he has to apply, the strength, the good health and everything, who has given it to him? இந்த master. அந்த எஜமான் தான் இவருக்கு நல்ல உடல் நலம், நல்ல பலம், இவருக்கு கொடுத்தது எல்லாமே யார் கொடுத்தது? அந்த எஜமான் கொடுத்தது. So whenever you are doing negative, any kind of negative against the word of God, you are doing negative against God, and there is a debt. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதாவது எதிர்மறையாக யாருக்காவது நாம் செய்யும்போது அந்த நபருக்கு நாம் செய்யவில்லை, அவனை உருவாக்கிய, உன்னை உருவாக்கிய அந்த எஜமானுக்கு, நம்முடைய படைத்தவருக்கு அதை நாம் செய்கிறோம். அதனால் நாம் கடனாளி ஆகிவிடுகிறோம். God has given to us money. நமக்கு பணத்தை கடவுளுக்கு தந்திருக்கிறார். I take that money and I call him home. அந்த பணத்தை நான் கையில் வச்சுக்கிட்டு அவனை வீட்டுக்கு கூப்பிடுறேன். And I get him drunk. அவனுக்கு நல்லா வாங்கி கொடுக்குறேன். Now has God given me money to use for alcohol, or has God given me money to be used in his kingdom for his people? கடவுள் இந்த பணத்தை தந்தது இப்படி குடிச்சு வெறிச்சு நாசமாக்குறதுக்கா, அல்லது அவருடைய இறையரசை பரப்ப பயன்படுத்துவதற்கா, எதற்காக கொடுத்திருக்கிறார்? So whenever we waste our talents, our gifts, our money, our resources, you are questionable, you are accounted, and you are in debt. நீங்க அவர் கொடுத்த அந்த பணத்தை, அந்த தாளந்துகளை, அந்த திறமைகளை நீங்க தவறாக பயன்படுத்தும் போது, எப்பெல்லாம் நீங்க தவறாக பயன்படுத்துவீங்களோ அப்பெல்லாம் நாம கடவுளுக்கு கணக்கு கொடுக்க கட்டாயப்படுத்தப்படுகிறீர்கள். So what about this servant owing 10,000 talents? இந்த 10,000 தாலந்து கொடுக்கிற இந்த பணியாளரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? This was a servant who was abusing and misusing the resources of the king. இவன் யார் அப்படின்னு சொன்னா, அரசன் இவனுக்கு கொடுத்த இந்த 10,000 தாலந்தையும் இவன் தவறாக பயன்படுத்தியவன். Question. கேள்வி. In our everyday life, do we do the wrong things? நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படி தவறாக நமக்கு இருக்கிற செல்வங்களை பயன்படுத்துகிறோமா இல்லையா? Do we do things that are displeasing to God? கடவுளுக்கு விருப்பம் இல்லாத வகையில் அவற்றை நாம் பயன்படுத்துகிறோமா இல்லையா? Then we are all in debts and our account is going on increasing every day. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படி தவறாக நாம் அந்த நமக்கு தந்த வளத்தை, நமக்கு தந்த ஆசீர்வாதத்தை அல்லது நமக்கு தந்த செல்வத்தை நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய அக்கௌண்டில் என்ன செய்யுது? கடன் ஏறிட்டே போகுது. ஒரு நாள் அதற்கு நாம் கட்டாயம் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். That's why on the last day the king will judge us. கடைசி நாளில் கடவுள் கணக்கு கேட்பார். On every work that we have done. நாம செய்த ஒவ்வொரு செயலுக்கும் அவர் கணக்கு கேட்பார். The accounts will be open. அக்கவுண்ட் புக்கை அவர் திறந்து பார்ப்பார். திறந்து பார்த்து கணக்கு கேட்பார். And we can know our accounts
because we got an auditor inside of us. நம்ம கட்டாயம் கணக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நமக்குள்ளே இந்த கணக்கு பார்க்குற ஒரு ஆள் இருக்காரு. Who is the auditor? இந்த கணக்கு பார்க்குற யாரு? Our own consciousness. இதுதான் நம்முடைய மனசாட்சி. How many times you know and you know and you know what you're doing is wrong, and there's a consciousness speaking to you and saying, hey, what you're doing is wrong, stop it, stop it, stop it. But yet we refuse our consciousness and we continue to do that. That's when the Lord is saying, I have given you an auditor inside of you who speaks to you, but yet you go on increasing your account on the negative side. எத்தனை தடவை நாம ஒன்றை செய்யும் போது அது தவறு, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாதன்னு சொல்லி நம்முடைய மனசாட்சி நம்மை உறுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்யறது கிடையாது, அதுக்கு குரலுக்கு செவி கொடுக்கதே கிடையாது. இப்படி செவி கொடுக்காம நம்ம இஷ்டம் போல நம்ம ஒன்றை செய்யறதுனால பிற்காலத்தில் கடவுளுக்கு நாம் கட்டாயம் இதற்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். Nobody coming and talking to you, ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பேசல, but asking your own consciousness. இங்க வேற யாரும் உங்களை உறுத்தல, எது உங்களுடைய மனசாட்சி உறுத்துது. You look into your own accounts. இப்போ உங்களுடைய அந்த கணக்கை நீங்க பாக்குறீங்க. How much do you think are you owning in debts to the master? இப்போ நீங்க அந்த கணக்கை பார்த்தீங்கன்னா எவ்வளவு நம்முடைய எஜமானுக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு கடன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? Come on. How much would be our accounts? நம்ம கணக்குல எவ்வளவு கடன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? Hello? How much would be our accounts? இந்த அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கும்? 10,000 talents. 10,000 தாளந்து இருக்குமா? Or much more? அதை விட கூடுதல் இருக்குமா? I don't know about you. My accounts would have been extreme, and I don't think anybody would come close to my accounts. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு அக்கவுண்ட்டை பற்றி எனக்கு தெரியும். எனக்கு கடன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை எண்ணிடவே முடியாது. Hallelujah. Hallelujah. Is it true? உண்மைதானா? Hello, are you understanding what Jesus is saying over here? இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். In this world there are accountants. இந்த உலகத்தில் நமக்கு கணக்கு பார்க்குறவங்க இருக்காங்க. My brother Edwin must be paying your income tax. எட்வின் நீங்க வருமான வரி கொடுக்குறீங்களா? Filing your returns. ஆமா, உங்களுடைய There must be an auditor accounting going on. ஆமா, நீங்க வருமான வரி கொடுக்கும்போது ஒரு ஆடிட்டர்ட்ட போறீங்க. அந்த ஆடிட்டர் என்ன செய்றாரு? அந்த கணக்கெல்லாம் பார்த்து எவ்வளவு வரி கொடுக்கணும்னு பார்க்கறாரு. My brother Edwin, is it possible that if somebody gives a little more money, the accounts can be adjusted? Correct. Adjusted. And what do you call that extra little money? Bribe. இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய கொடுக்க வேண்டிய இருக்கு. ஆனா அந்த கணக்கு பார்க்குறவங்களுக்கு, இந்த ஆடிட்டருக்கு கொஞ்சம் ஏதாவது சம்திங் கொடுத்துட்டா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? So if the profit is showing 10 lakhs with little bribe, it can be brought to 4 lakhs. So the income tax becomes less. I'm not talking about you, I'm asking you. Possible? Possible. Please mark the word possible. ஆமா, இந்த உலகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, 10 லட்சம் ரூபா நம்ம வருமான வரியாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம யாருக்கோ கொஞ்சம் ரூபாயை கொடுத்து அதை 4 லட்சமா நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எப்படி? கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தா போதும். அவங்க ஒரு ஆளுக்கு லஞ்சம் கொடுத்து 10 லட்சத்தை 4 லட்சமா நம்ம என்ன செய்ய முடியும்? குறைக்க முடிகிற ஒரு நிலை இந்த உலகத்தில் இருக்கிறது. But praise be to God, when it comes to this accounts, nothing in this world can bribe this account. It cannot be changed. விண்ணரசை பொறுத்த மட்டும் இது நடைமுறையில் சாத்தியமே கிடையாது. நீங்கள் யாருக்கும் லஞ்சம் கொடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த கடனை என்ன செய்ய முடியாது? குறைக்கவே முடியாது. Because in auditor's account, this is allowed, this is not allowed, this is allowed, this is not allowed. It can be adjusted. But when it comes to this account, there is nothing called pass
not passed, this is allowed, not allowed. Everything is accounted. இங்க விண்ணரசை பொறுத்த மட்டும் இந்த உலகத்தில் இருக்க போல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொடுத்து தான் ஆகணும். But thanks be to Lord Jesus Christ, it is His only blood that balances the account and wipes out the account for you and me. It is the blood of Jesus Christ. ஆனா Come on. நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கொடுக்க வேண்டிய எல்லா கடனையும் இயேசு கிறிஸ்து விலை மதிப்பற்ற தன்னுடைய இரத்தத்தாலே அவர் கொடுத்து அதையெல்லாம் சரி செய்து விட்டார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Hallelujah. 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 See, the Father God loves us so much. தந்தையாம் இறைவன் நம்மை அதிகம் அன்பு செய்கிறார். When there is a debt in your life நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கடன் இருக்கும்போது and that account is not balanced, அது சரி செய்யப்படாத நிலையில் then the only judgment is hell. நமக்கு இந்த கடன் ரத்து செய்ய தள்ளுபடி செய்யாத நிலையில் நமக்கு கிடைப்பது நரகம்தான். So every one of us, according to what Jesus is giving us a parable, we were supposed to be put in a prison where tormentors will torture us all our life for eternity. This was the judgment that would have come on us, but God loves us so much, He sent His Son Jesus to take our place, shed His blood for us, and it is His sinless pure blood that cleanses us and washes us and redeems us and sanctifies us and purifies us and balances the account, that the judgment comes not guilty, and this blood of Jesus opens the door for heaven for all eternity. நாம கொடுக்க வேண்டிய கடன் இருக்கு. நாம எல்லாம் எங்க தான் போனோம்? நரகத்துக்கு தான் போனோம். ஆனா ஏன்னா நரகத்துக்கு போகணும்னா இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, அவங்கள ஜெயிலில் அடைப்பாங்க, வதைப்போரிடம் கையளிப்பாங்க, அவங்க வாழ்நாள் முழுவதும் வதைக்கப்படுவாங்க. இதுதான் நமக்கு வர வேண்டிய ஒரு தண்டனை. நாம் கொடுக்கக்கூடிய அந்த கடனுக்காக நாம் பெற வேண்டிய தண்டனையாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து தன்னுடைய மாசு மறுவற்ற விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால் நம்மை சுத்தப்படுத்தி நம்மை சுத்திகரித்து அவர் நம்மை நம்முடைய கடனை எல்லாம் அடைத்து அதை சரி செய்து நரகத்துக்கு போக வேண்டிய நம்மை எல்லாம் அவர் மீட்டு நேரே விண்ணகத்திற்கு அவர் பாக்கியவான்கள் ஆக்கிவிட்டார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Can we all stand up and give Him a hand of praise? நாம் எல்லோரும் எழுந்து நின்று கடவுளுக்கு கைத்தட்டல் கொடுத்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? இவ்வளவு பெரிய ஒரு கடனை ரத்து செய்து நம்மை எல்லாம் விண்ணகத்திற்கு தகுதியாக்கியுள்ள மோட்சத்திற்கு நம்மை எல்லாம் தகுதியாக்கியுள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே நன்றி. எல்லாம் சொல்லுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எல்லாம் கைத்தட்டி 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 இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. Thank you Jesus. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. Hallelujah. 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 For a minute please keep standing. ஒரு நிமிடம் அப்படியே நின்று கொண்டிருங்கள். I want you to imagine. நீங்கள் ஒன்றை கற்பனை செய்ய நான் You are விரும்புகிறேன். going by the street நீங்க ஒரு தெரு வழியா போயிட்டு இருக்கீங்க. and you dashed into somebody by mistake. நீங்க தெரியாம ஒருவர் மேல போய் மோதிட்டீங்க. And that person fell down. அந்த ஆள் கீழே விழுந்துட்டாரு. His head hit the ground. அவருடைய தலை கீழே அடிக்குது. And he did not get up. அவர் எழும்பவே இல்லை. And he died. அவர் மரித்து போனார். And you were called a murderer. எல்லாரும் உன்னை பார்த்து நீ ஒரு கொலையாளி அப்படிங்கிறாங்க. You are in the court. இப்போது நீ இந்த கோர்ட்ல போய் And the நடத்தப்படுகிறாய். judge says அந்த நீதிபதி சொல்லுகிறார், you are sentenced to imprisonment நீ இங்கே சிறையில் அடைக்கப்படுகிறாய். for 10 years. 10 வருட சிறை தண்டனை உனக்கு நான் How விதிக்கிறேன். is your heart beating? உங்க இருதயம் எப்படி படபடன்னு அடிக்கிறோம்? How much of fear? எவ்வளவு பயம் உனக்கு இருக்கும்? To spend your time for 10 years in prison. 10 வருடம் சிறையில உன்னுடைய வாழ்நாளை நீ செலவழிக்க வேண்டும். But here is God saying to you, ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார், you were destined to go to hell for all
eternity. இங்க 10 வருடம் இல்ல, வாழ்நாள் முழுவதும் நீ நரகத்திலே கடந்து வதைக்கப்பட வேண்டும் என்ற நிலை Where there இருந்தது. is torture day and night. நீ பகலும் இரவும் வதைக்கப்படுகிற ஒரு நிலை. God never created hell for man, he created hell for Satan. உண்மையிலே கடவுள் உனக்காக அந்த நரகத்தை படைக்கவில்லை, சாத்தானுக்காகத்தான் அதை படைத்தார். But when people believe Satan, when people obey Satan, they are tormented by Satan. ஆனால் யார் யார் சாத்தானை நம்புகிறார்களோ அவர்கள் இந்த நரகத்துக்கு போய் சாத்தானால் வதைக்கப்படுவார்கள். I want you to imagine நீங்கள் ஒன்றை கற்பனை செய்து கொள்ள the வேண்டும். torture for all eternity. நாம் வதைக்கிற ஒரு நிலை By the 5 blood of வருடம் 10 Jesus. வருடம் இல்ல, By the நம்முடைய blood of ஆயுள் முழுவதும். Jesus. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தாலே It is cancelled for you. அது உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. It is cancelled for you. உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. It is cancelled for us. அது ஒரேடியாக It is நிச்சயமாக cancelled for us. அது உங்களுக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. Instead of hell, நரகத்துக்கு பதிலாக God is willing to give you heaven as well. உங்களுக்கு உங்களுக்கு மோட்சத்தை தர விரும்புகிறார். How much should we clap? எவ்வளவு சந்தோஷமா பாருங்க. Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. You know what? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். If all the days of our life we will clap and say hallelujah and thank you Jesus, it will still not be enough for what Jesus did for us on that cross of Calvary. கல்வாரியிலே சிலுவையிலே இயேசு நமக்கு செய்ததை நாம் நினைவு கூறும்போது நம் வாழ்நாளெல்லாம் கைதட்டி ஆர்ப்பரித்து அல்லேலூயா சொன்னாலும் அது போதாது. Now please understand, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். this is God's plan for you. இதுதான் கடவுள் உங்களுக்கென வைத்திருக்கிற திட்டமாக இருக்கிறது. Heaven as your eternal home. நம்முடைய நிரந்தரமான வீடு மோட்சமாகும். Praise God. Praise the Lord. Now let us see how we destroy God's plan. இந்த கடவுளுடைய திட்டத்தை நாம் எல்லோரும் விண்ணகம் செல்ல வேண்டும் என்ற இந்த திட்டத்தை நாம் எப்படி சீர்குலைத்திருக்கிறோம். I'm not saying how the devil is destroying God's plan. நான் இப்போது உங்கள்கிட்ட சாத்தான் எப்படி அதை சீர்குலைத்தான் சீரழித்தான்னு சொல்ல போறதில்லை. But I'm saying how we are destroying God's plan. நாம் எப்படி கடவுள் நமக்கென வைத்திருக்கிற அந்த நல்ல திட்டத்தை அழித்து போடுகிறோம் என்பதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல So please போகிறேன். sit down and listen to how people destroy God's plan. கடவுளுடைய திட்டத்தை எப்படி நாம் அல்லது மக்கள் சீரழிக்கிறார்கள் என்பதை அமர்ந்து உட்கார்ந்து நம்ம கேட்போம். Are you ready? நீங்க தயாரா இருக்கிறீங்களா? Hello, are you ready? எல்லாம் உங்க இதயத்தை திறந்து இறை வார்த்தையை கேட்க தயாரா இருக்கிறீங்களா? Okay, let's read that again. 23. மத்தேயு 18:23 திரும்ப வாசிப்போம். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். And verse 24. 24. அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். The word of God says one was brought. வார்த்தை சொல்கிறது ஒருவன் கொண்டு வரப்பட்டான். One was brought. ஒருவன் கொண்டு வரப்பட்டான். One was brought ஒருவனை கொண்டு வந்தனர். unto the king. அரசனிடம் கொண்டு வந்தனர். He did not come on his own. அவன் தானாக அரசனிடம் வரவில்லை. But he was brought. ஆனால் அவன் கொண்டு வரப்பட்டான். And inquiries were made about his debts. அவனுடைய கடனை பற்றிய கேள்விகள் கணக்குகள் கேட்கப்பட்டன. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. This man did not come to the king saying, I got debts and please forgive me. இந்த ஒரு நபர் அந்த தானாக அரசனிடம் வந்து ஐயா நான் உம்மிடம் கடன்பட்டிருக்கிறேன் என்று அவன் சொல்லவில்லை. This man was increasing in debts. இவன் கடனுக்கு மேல் கடன் பெருகிய நிலையில் இருக்கிறான். Increasing in sin. இவனுடைய பாவத்திலே பாவம் பெருகிய நிலையில் இருக்கிறான். And continue to live in sin. தொடர்ந்து பாவத்திலே அவன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். Until he was brought before the king. அரசனிடம் கொண்டு வருவது வரை இவன் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். What is Jesus saying? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? Jesus is saying, if you continue in sin, நீங்கள் உங்கள் பாவத்திலே தொடர்ந்து இருந்தால் that sin will surely find you.
அந்த பாவம் உன்னை என்ன செய்யும்? That sin will find you through destruction, அது உன்னை அழிவுக்கு இட்டுச் செல்லும். through sickness, அது உன்னை நோய்க்கு இட்டுச் செல்லும். through curse, அது உன்னை சாபத்திற்கு இட்டுச் செல்லும். through all kinds of negative things that are happening to you. உங்க வாழ்க்கையில நடைபெறுகிற எல்லா எதிர்மறை அந்த செயல்களுக்கும் அது உன்னை இட்டுச் செல்லும். That sin will bring you before the king. அதாவது உங்களை அந்த பாவம் அரசருக்கு முன்னால் கொண்டு And bring நிறுத்தும். you before the king in such a condition that you are helpless, you can't do anything. அந்த அரசருக்கு முன்னாலே கொண்டு வரும்போது உங்களுக்கு இயலாமை வந்துவிடும். அப்போது உங்களால் எதுவும் செய்ய முடியாது. Has this happened in your life? உங்க வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறது இல்லையா? You know, when I was reading this and I read that one was brought unto him, I stuck there. ஒருவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள் என்ற அந்த பகுதியை நான் வாசித்த போது அதுக்கு மேல என்னால வாசிக்க முடியல. And I began to look into my life. நான் என்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்தேன். I began to realize நான் ஒன்றை உணர்ந்து கொண்டேன். 33 years of my life I was running in a wrong direction, and the debts were going on increasing and increasing and increasing and increasing till என்னுடைய a day came that sin destroyed me completely, and there was no other way, no other choice but a suicide and a journey to hell. Praise be to God, somebody snatched me and brought me to the church where the king was waiting for me, and I was helpless. நான் என்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கும்போது 33 வருடம் ஆண்டவர் எந்த திசையை எனக்கு காட்டுறாரோ அதற்கு எதிர்மாறான திசைக்கு நான் சென்று கொண்டிருந்தேன். பாவத்துக்கு மேல் பாவத்தை செய்து கடனுக்கு மேல் கடனை நான் எனக்கு மேலே ஏற்றி கொண்டிருந்ததனால், அதிகரித்து கொண்டிருந்ததனால் எனக்கு என்னுடைய வாழ்க்கை முழுமையாக சீரழிந்து சின்ன பின்னமான ஒரு வாழ்க்கை. எனவே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், தற்கொலை தான் இதற்கு தீர்வு என்ற ஒரு நிலையில் இருக்கும்போது கடவுள் என் மீது இறக்கப்பட்டு ஒரு நபர் வழியாக என்னை இழுத்து கொண்டு ஆலயத்திற்கு கொண்டே வந்து அங்கே அரசர் முன்னே என்னை நிறுத்தினார். நான் அப்போது எதுவும் செய்ய இயலாதவனாக மாறிவிட்டேன். That day the king began to speak out of the preacher's mouth and began to speak the word of God, and the word of God like a hammer began to beat on my heart, beat on my mind, and say to me, listen, what life you're living is going to take you to hell. It's now time for you to change. It's now time for you to change. Your debts have increased so much, there is no way you can repay those debts. The only way is Jesus Christ of Nazareth. அந்த நேரத்திலே அங்கிருந்த போதகர் வழியாக இறை வார்த்தை என்னிடம் வந்தது. அந்த வார்த்தை என்னை சம்மட்டியை போல மாறி மாறி அடித்து என்னுடைய இதயத்தை அது சுக்கு நீராக உடைத்து சொன்னது, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? இந்த வாழ்க்கை வாழ்ந்தாய், நீ நேராக நரகத்துக்கு மட்டும்தான் போவாய் என்ற அந்த உணர்வை என்னிலே உருவாக்கி நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அருமையான ஒரு வாய்ப்பை அது கொடுத்தது. Has your sin searched you and brought you to the Lord? உங்களுடைய பாவம் உங்களை மனமாற்றத்திற்கு ஆண்டவரிடம் கொண்டு வந்திருக்கிறதா? No. இல்லையா? Has your problems and all kinds of negative things happening in your life brought you before the Lord? உங்க வாழ்க்கையில நடைபெறுகிற எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் உங்களை இயேசுவிடம் கொண்டு வந்திருக்கிறதா? You know what currency has been currency has been said? Talents. That's the highest denomination given in currency. That 10,000 talents would be something like 100 crores. இதற்கு இந்த உவமையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற நாணயம் என்ன? அந்த நாணயம் தாலந்து என்ற நாணயம். இந்த தாலந்து என்ற நாணயம் மிக மிக ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அதுக்கு வேல்யூ ரொம்ப கூடுதல், அதுக்கு மதிப்பு ரொம்ப கூடுதல். இந்த 10,000 தாலந்து ஏறக்குறைய 100 கோடி ரூபாய்க்கு சமம். Every sin is a load of talents. நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் இந்த தாளந்த நம்ம கடனில் ஏற்றிக்கிட்டே இருக்குது.
It's a load of wickedness in our life. இது பெரிய ஒரு பாரத்தை, கடன் பாரத்தை ஏற்றிக்கொண்டே இருக்கிறது. This king trusted the servant. இந்த அரசனை பொறுத்தமட்டிலே தன்னுடைய பணியாளரை அவர் முழுமையாக நம்பினார். He blessed the servant with so much of grace and resources and different kinds of gifts. இந்த நபரை அவர் நம்பியதனால் அவனுக்கு நிறைய தாலந்துகளை கொடுத்தார். Jesus spoke about a person giving talents to his servants. நாம் பார்க்கிறோம் இயேசு தாலந்து ஓமையை பற்றி பேசுவதை நாம் பின்னால் பார்க்கிறோம். He spoke about one servant being given 5. இங்கே ஒருவனுக்கு 5 தாலந்து கொடுக்கிறார், Another one 2. இன்னொருவனுக்கு 2 தாலந்து கொடுக்கிறார், And the third one 1. மூன்றாவது ஒருவனுக்கு ஒரே ஒரு தாலந்து The கொடுக்கிறார். 5 used his talents இந்த 5 தாலந்து பெற்றவன் and multiplied to another 5. 5 தாலந்தை அவன் சம்பாதிக்கிறான். The one with the 2 also did the same. 2 தாலந்து பெற்றவனும் அப்படியே 2ஐ அவன் சம்பாதிக்கிறான். But the one who ஆனால் had 1 ஒரே ஒரு தாலந்து பெற்றவன் buried the talent, அதை புதைத்து வைத்தான், did not use the talent. அதை தவறாக பயன்படுத்தினான். What did Jesus say? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? Even that talent was taken from him அந்த ஒரு தாலந்து கூட அவனிடமிருந்து திருப்பி வாங்கப்படுகிறது. and he was thrown to the tormentors. அவன் வதைப்போரிடம் கையளிக்கப்பட்டான். On one side is when you use the resources on the wrong side. ஒரு பக்கம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம். The debts are increasing. அப்போது என்ன நடக்கிறது? நம்முடைய கடனுக்கு மேல் கடன் அதிகரித்துக் கொண்டே On போகிறது. the other side, the resources and the gifts that God has given you, when you don't use it, also the debts are increasing. இன்னொரு பக்கம் நீங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்த திறமைகளை, தாளந்துகளை பயன்படுத்தாத நிலையிலும் உங்களுடைய கடன் பாரம் ஏறிக்கொண்டே போகிறது. So I want you to just imagine what would be the amount that you owe to the Lord. அதனால நீங்க ஒன்றை கற்பனை செய்து பார்க்கணும், கடவுளுக்கு நம்ம எவ்வளவு கடன்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. How much would it be today? இன்றைக்கு அதை கணக்கு பார்த்தா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? The old ladies have lived for more years than us. இந்த வயதான அம்மாமாரு, அப்படி சொல்லக்கூடாது, வயதான அம்மாமாரு நம்மளோட அதிக நாள் அவங்க வாழ்ந்திருக்காங்க. Surely their talents would be much more than this young girl. அதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் நம்மை விட, இந்த இளம் பெண்ணை விட அதிகமாகத்தான் இருக்கும். சரிதானே? ஆம். Every time you are selfish, the debts are increasing. நீங்க எப்பெல்லாம் சுயநலக்காரர்களா இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் அந்த கடன் ஏறிட்டே போகும். So today the Lord is asking, how much do you owe? அதனால இன்று கடவுள் நம்மிடம் கேட்கிறது ஒன்றுதான், உங்களுக்கு கடன் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு கடன் பட்டிருக்கீங்க? My friend, if we just start taking accounts, நீங்க I think you and I and every one of us will land in the hospital with fear of the accounts. இன்னைக்கு நம்ம ஒருத்தரும் ஒழுங்கா கணக்கு பார்த்தா நம்ம எல்லாரும் இது ஏதாவது வியாதி வந்து ஆஸ்பத்திரியில் தான் போய் கிடக்க வேண்டியிருக்கும். The debt is increasing. ஏன்னா இந்த கடன் அதிகரிச்சுட்டே போகுது. The debt is increasing. அது அதிகரிச்சுட்டே போகுது. And this debt cannot be paid with gold, silver, diamonds or anything in this world. இந்த கடனை நீங்க பொன்னை வச்சோ வெள்ளியை வச்சோ அல்லது பெரிய விலை உயர்ந்த வைர கற்களை வைத்தோ இதை அடைக்கவே முடியாது. So even though this servant was saying, have patience with me and I will pay you, the servant is incapable of paying the debts. ஏன் சொல்றான்? பொறுத்தருள்க, எல்லாம் நான் திரும்ப கடனை அடைச்சிருவாங்க, ஆனால் இவனால இவ்வளவு பெரிய கடத்தை அடைக்கவே முடியாது. So according to Jesus, he's saying every one of us are in debts. அதனால இயேசு கிறிஸ்து சொல்வது நாம் எல்லோருமே கடனாளிகள். And we are in a state of bankruptcy that nothing in this world can repay these debts. இன்னொன்னே அவர் சொல்ல விரும்புகிறார், நாம் எல்லாரும் திவாலான ஒரு நிலையில இருக்கிறோம். அதனால நம்மால் அந்த கடனை திருப்பி செலுத்தவே முடியாது. Somebody might say, my sacrifices, my offerings, my coming to the mass, my praying, and God says, no.